இதில் என்ன புரியாத புதிர் என்றால், அத்தேனே பட்டணமானது எதுக்கு பேர் போனது? விக்கிரகங்களுக்கு. இல்லை, அதுக்கு முன்னாடி என்னது? அத்தேனே பட்டணத்தில் யார் இருந்தா? பெரிய ஞானிகள், அரிஸ்டாட்டல், பிலாட்டோ போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் போன்றவங்களும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. தத்துவ ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. நிறைய தத்துவங்கள் பேசியிருக்கிறாங்க. எப்படி இவ்வளவு தத்துவங்கள் பேசுகிறவங்க ஆண்டவரை ஒரு சிறிய இடத்துக்குள்ளே வைக்க முடியாதுன்னு ஏன் அவங்க யோசிக்கலை? நீங்கள் புரியாத புதிராக இருக்குல்ல. இவ்வளவு பெரிய ஞானத்திலே விளைந்தவர்கள், ஒரு பெரிய பிலாசபர்ஸ்னு அந்த இதிலே சொல்லப்பட்டிருக்குது. கிரேக்க வார்த்தையே அந்த பிலாசபர்ஸ்ங்கிற வார்த்தை தான். பெரிய படித்தவர்கள் எப்படி ஒரு சிறிய காரியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு ஒரு புரியாத புதிர். அது எப்படி ஒரு இந்த வானமே கொல்லாத ஒரு ஆண்டவரை ஒரு இடத்துக்குள்ளே கொல்ல வைக்க முடியும்? சுவிசேஷம் தான் கொண்டு வருதுங்க. நீங்கள் லிஸ்திராவில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அன்எஜுகேட்டட் பேந்திஸ்ட், அப்படின்னா படிக்காத பற்பல தெய்வங்களை வணங்குகிறவர்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் பேகனிசம் சொல்லப்படுது. அறிவு பெருத்தும் உண்மையான அறிவு இல்லாதவர்கள், இன்டலெக்சுவல் பேகன், காட்டுமராண்டிகள்ங்கிறார் பவுலடியார் சொல்கிறார். அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கக்கூடிய சான்றிதழ்கள் சொல்கிறார்.